அழகே அழகுல மதியும் மலரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுரேஷோட அம்மா வந்து மதிக்கு நிறைய வேலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மதி வந்து என்னால் இதுதான் செய்ய முடியும் அதுதான் செய்ய முடியும்னு எதுவுமே சொல்லாமல் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்காங்க. சுரேஷோட அம்மா சுரேஷோட அப்பா கிட்ட போய், இந்த பொண்ணு வந்ததுலேருந்து தான் நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனையே வருது. நம்ம வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது ஒரு சின்ன சவுண்டு கூட வெளியே வந்ததில்ல. ஆனால் இவள் ஒரே ஒருத்தி வந்ததுக்கப்புறம் வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுரேஷோட அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷோட அப்பா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம், முதல்ல எல்லாம் பசங்க நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இப்போ வந்து செல்லா காசு ஆகிட்டோம் போல் அப்படின்னு சொல்லி சுரேஷோட அப்பா சுரேஷோட அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. சுரேஷோட அம்மா மதிக்கிட்ட நீ போய் துணியெல்லாம் துவைச்சிட்றியான்னு கேட்குறாங்க. அதுக்கு மதி வந்து சரி நான் துவைச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே வந்து போய் துணியை துவைக்கும் போது பார்த்தா சுரேஷோட அப்பாவோட அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் கிடக்குது. அதை பார்த்துட்டு வந்த மதி வந்து நான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் துவைக்க முடியாது, உங்களுக்கு வேணும்னா நீங்களே துவைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. கூடவே நிற்கிற மலரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அத்தை நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து நல்லால, இப்படியுமா பண்ணுவீங்க, இத்தனை நாளாக நான் துவைக்கும் போது இதெல்லாம் நான் மிஷினில் தானே போட்டுட்ருக்கேன், அது என்ன இப்போ கையிலேயே நீங்கள் துவைக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் உடனே மதியை பார்த்து, மதி இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத, அவங்களுக்கு வேணும்னா அவங்களே பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்த மாமியாருக்கு பொறுக்கவே முடியல. என்ன மலர், இத்தனை நாளாக அவள் தான் வாய் பேசிகிட்டு இருந்தா, இப்போ நீயும் கூட சேர்ந்து வாய் பேச ஆரம்பிச்சிட்டியா, இதை நான் சும்மா விட மாட்டேன், இரு என் பசங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் போய் பசங்க 2 பேர்த்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பாக்கியராஜ்கிட்டையும் சுரேஷ்கிட்டையும் நீங்கள் 2 பேரும் உடனே கிளம்பி வாங்க, இல்லாட்டி இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை கொண்டு போடுவாங்களாட்டக்குதுடா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த மலர் பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்கள் வேலையை பாருங்கள், அத்தையை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலர் வந்து பாக்கியராஜ்கிட்ட சொல்லிடுறாங்க. பாக்கியராஜு சரின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மலர் சுரேஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அடுத்து அதை பார்த்த மாமியார் என்ன கேட்குறாங்கன்னா, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு சொல்லிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் இருக்க டென்ஷனை பார்ப்பாங்களா, இதுக்கு நடுவில் வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி தலையில் போட்டுக்குவாங்களா, நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருங்கத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்த மாமியாருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இத்தனை நாளாக மதி தான் வந்து நம்மளை வந்து எதிர்த்து பேசிகிட்டு இருந்தா, இப்போ மலரு கூட சேர்ந்துக்கிட்டா, இவளுக்கு 2 பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகி உள்ளே போயிடுறாங்க. மலர் மதியை பார்த்து, நீ வந்து இந்த வேலையை வந்து கண்டிப்பாக செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக செய்யவே மாட்டேன், நான் எதுக்கு போய் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மதி வந்து மலரை வந்து ஆச்சரியத்தோடு பார்க்குறா. என்ன அக்கா இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, எதிர்த்தெல்லாம் பேசவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் போயிடுறாங்க. ஈவினிங்காக எல்லோரும் வந்து சாப்பிட்ற நேரத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் சுரேஷோட அம்மா வந்து என்னென்னு கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் 2 பேரும் கேட்டிங்களாடா, நான் உங்களுக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணல, நீங்கள் இதை கூட கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதை கேட்ட பாக்கியராஜ், இதில் என்னம்மா தப்பு இருக்குது, அவங்கவுங்களோட உள்ளாடைகளை வந்து அவங்கவுங்க தான் துவைச்சிக்கணும், எங்களோட துணிகளை நாங்கள் தானே துவைக்கிறோம், அதே மாதிரி அப்பாவோட துணியை அப்பாவையே துவைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். அது வந்து இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிடுது. இதை பார்த்த பாக்கியராஜோட அம்மாவும் அப்பாவும் மதி வந்து மலருக்கு சொல்லி கொடுத்து, மலர் வந்து பாக்கியராஜுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா, அதனால தான் பாக்கியராஜ் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறான், நம்ம பையன் இப்படியெல்லாம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நைட்டு தூங்குறப்ப மலர் பாக்கியராஜ்கிட்ட போய், என்ன பாக்கியராஜ், பொண்டாட்டிக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண போகிறீங்க, அப்பப்போ இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள், இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை கேட்ட பாக்கியராஜுக்கு, ஆமாம் மலர், எவ்வளோதான் பொறுத்து போகிறது, எல்லாமே ஒரு அளவுக்கு தானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. மேலும் தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.